ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி டேஸ்டியான ஒரு சிக்கன் பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சிக்கன் எடுத்துக்கோங்க. இப்படி பொடிசாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதில் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் வத்தத்தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 லெமனை புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. இது ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷம் சிக்கனை ஊற வச்சிடணும். இதில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கிறிஸ்பினஸ் கண்டி. அரை டீஸ்பூன் வத்தத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கருவேப்பிலை இப்படி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணியே ஆட் பண்ண வேண்டாம். நம்ம சிக்கனில் உள்ள தண்ணியே போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி தேவை இருந்தால் தெளித்து ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தெளிச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. எண்ணெய் காய வச்சுக்கோங்க. நம்ம சிக்கனை இப்போ மசாலா தடவி வச்சோம்ல, சிக்கனை இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹையில் வைக்காதீங்க. நல்லா உதுத்து போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் ரைஸுக்கும் எடுத்துக்கலாம். எந்த ரைஸுக்குமே இது சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். ஸ்நாக்குக்கு கூட இதை எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்குக்கு இதை பொரித்து சாப்பிடுங்க. கொஞ்சம் நல்ல கிறிஸ்பியாக பொரிஞ்ச உடனே இதை மாற்றி போட்டுக்கோங்க. சிக்கனை ஊற வச்சுருக்கனால அதுவுமே நல்ல சாஃப்டாக ஊறி வந்ததுனால இது சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், இன்னும் கொஞ்சமே நீங்கள் கிறிஸ்பியாக பொரித்து எடுத்துக்கோங்க. இதில் சிக்கன் பக்கோடா வாங்கினா அதில் கலர் பொடியெலாம் சேர்த்துருப்பாங்க. நீங்கள் ஈஸியாக இதே மாதிரி கலர் பொடி சேர்க்காமல் ஈஸியாக பிள்ளைகளுக்கு இதே மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு எடுத்துருங்க. இதுவுமே நல்ல கிறிஸ்பியாக பொரித்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கிறிஸ்பியாக பொரித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் பக்கோடா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாம்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.